ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சரஸ்வேடஸில். வாங்க இன்றைக்கி பீட்ரூட் ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பீட்ரூட் மட்டும் எடுத்து செஞ்சுருக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு துருவின பீட்ரூட், அதாவது துருவியும் போட்டுக்கலாம், கட் பண்ணியும் போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி போடுறோன்னா நல்லா வேக விடணும். இப்போ துருவினது எனக்கு சட்டன் வெந்து வந்துடும்ன்றனால நான் துருவி போட்டிருக்கேன். இதுக்கு நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். அதனால் சர்க்கரை நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக துளி மட்டும் உப்பு, ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். இது போட்டு தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். தட்டு போட்டு மூடி வைக்கும்போது நம்மளுக்கு அதிலேருந்து தண்ணி விட்டு நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, ஒரு துளி பட்டை, ஒரு துளி ஏலக்காய், இதை போட்டு 3 நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ பீட்ரூட் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. உப்பு ஜாஸ்தி போட்டுற வேண்டாம், ரொம்ப ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டால் மட்டும் போதும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, நான் எவ்வளோ பீட்ரூட் எடுத்துருக்கேனோ அதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். பொடிச்ச சர்க்கரை, கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, இது 3ஐயும் போட்டு நம்ம இதோடு சேர்த்து நல்லா ஒரு சிம் டு மீடியம் மோடில் அடுப்பை வச்சுட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை உருகி அந்த தண்ணியை நல்லா வெளியே வரும், நம்மளுக்கு அதிலே நல்லா வெந்து வரும். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியிலே நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அது வெந்து வந்ததுக்கப்புறம் சர்க்கரையை போட்டுக்கணும். ஹையில் வச்சுட்டோன்னா நல்லா சட்டுன்னு கருகிடும். அதனால் நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கிளறி கொடுத்து அதில் இருக்கிற சர்க்கரையெல்லாம் நல்லா உருகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுலேயே இந்த தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா கலர்ந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன அளவுக்கு மட்டும் ஒரு குட்டி டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் லெமன் ஜூஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ அது எதுக்குன்னா, நம்ம ஜாம் ரொம்ப நாள் வச்சு ப்ரிசர்வ் பண்ணி சாப்பிட்றதுக்கு அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஹை லெவலில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வினிகரும் சேர்த்துக்கலாம், நிறையா சேர்க்குறப்போ லெமனும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டு பொருள் மட்டுமே வச்சு செய்கிறதுனால நான் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் லெமன் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப கம்மியான பீட்ரூட் தான். ஸோ அதனால் நான் லெமன் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கிட்டேன். உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம அந்த லெமனும் இது சேர்க்க தேவையில்லை. வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் லெமன் தேவை. ஸோ அதை பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு, ஜாம் பக்குவத்துக்கு வந்திருக்கு. ஸோ இப்போது இந்த சமயத்தில் நல்லா ஆற விட்டுட்டு எடுத்து எந்த டெசர்ட்டுக்கோ இல்லை ப்ரெட்டுக்கோ தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.